எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால தான் ஃபர்ஸ்ட் சுமைதாங்கி அறக்கட்டளைன்னா என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால யார் பேசுறாங்கன்னு பசங்களுக்கு தெரியல. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால சுமைதாங்கி அறக்கட்டளைன்னா எனக்கு அப்பதான் என்னன்னு தெரியும். மிஸ்டர் சிவகுமார் அட்வொகேட் சார் வந்திருக்காரு. அவர் அம்மாவை கூட்டிக்கிட்டு ஒரு வாழும் கலையினுடைய ப்ரோக்ராமுக்கு சந்தித்தோம். அப்போ அம்மா பார்த்தோன்னே கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் மோசமான ரோட்டில் பயணம் செஞ்சு இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று வாழும் கலையிலேருந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பார்த்தாங்க. நான் எக்ஸ்னோராவில் கோஆர்டினேட்டராக இருக்கேன். சீதாராமன் என்னுடைய பேர். எங்கள் எக்ஸ்னோராவுடைய நிர்மல்ங்கிறவர் தான் ஃபவுண்டர். இந்த சாருடைய பேர். சார் சின்ன வயசில் எப்படி இருப்பார் நிர்மல் சாருங்கிறத இவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கடா மக்கள் எப்படி இருக்கணும், மக்களோட எப்படி பழகணும் அப்படிங்கிறதெல்லாம் நிர்மல் சார் பேசினாரு. இதுதான் அவரும் சின்ன வயசில் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி சிவசங்கர் சார் ராத்திரி 11 மணிக்கு ட்ரெயினில் போகும்போது தான் என்னோட பேசுவார். உழைப்புனா என்னங்கிறது எப்படி ஒன்று சேர்ந்துருக்காங்கிறதுக்கு இந்த பெரும்பாக்கம் தான் உதாரணம். அதாவது முதல் வாழும் கலை ஃபர்ஸ்ட் இந்த சைடு கோபம் எல்லாம் குறையணும். அங்கேருந்து வந்திருக்கிறாங்க எல்லாம் சிட்டியிலேருந்து வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு இங்கே வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மனநிலை மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு தான் வாழும் கலையிலேருந்து ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சுமைதாங்கி இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. என்னடா இப்படி 5-6 பேர் இருக்காங்களே, இவங்களுடைய உழைப்பு மக்களுக்கு போய் சேரலையேன்னு பார்த்தேன். இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ எவ்வளோ ரீச் ஆயிருக்குங்கிறது இதுதான் மெயின். அவங்க ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா பார்த்து செய்கிறாங்க. அவங்க இந்த வாழும் கலை பண்ணாங்க. அதுக்கு அடுத்து இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது இந்த பாருங்க யுனைடெட்லேருந்து கம்பெனிலேருந்து செய்கிறாங்க. ஒவ்வொன்றையும் தொண்டு நிறுவனம் எத்தனை IAS ஆஃபீஸர் இருந்தாங்களோ அவங்களோட தொடர்பு பண்ணுற மாதிரி சிவசங்கர் சார் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் அம்மாவுடைய இருக்கும் ஃபோட்டோ இருக்கும். அதாவது நான் கல்கட்டாவில் அன்னை தெரசாங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன் புக்கெல்லாம். ஆனால் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இங்கே வந்த பிறகு தான் அன்னை தெரசாவை தான் காட்சி அளிக்கிறாங்க இந்த பகுதி மக்களுக்கு. ஜெயலலிதா மாமா இருக்கிறதுனால இந்த பகுதி மக்களுடைய முகத்தில் எல்லார் முகத்துலையும் சிரிப்பு இருக்குது. நான் அதை ஃபஸ்ட்டு பார்த்தேன். முதல் வரும்போது ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வித கவலை, ஒரு வித இறுக்கம் இருக்குது. எத்தனோ தொண்டு நிறுவனங்கள் வேற மாதிரியா பண்ணுறாங்க. ஆனால் இவங்க தன்னுடைய பணத்தை போட்டு தன் பையன்கிட்ட பணத்தை வாங்கி பணத்தெல்லாம் கொடுத்து எப்படியாவது நிறைய அந்த மக்கள் நல்லா முன்னேறணுங்கிறது பாடுபடுறாங்க.